ராஜு ஜெயமோகன் அவர்கள் நடிக்கக்கூடிய பன் பட்டர் ஜாம் என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு ராஜு ஜெயமோகனை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். தமிழில் பல படங்களில் நடித்திருக்கக்கூடிய ராஜு ஜெயமோகன் அவர்கள் தற்பொழுது ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்கின்றார். அந்த படத்தின் பெயர்தான் பன் பட்டர் ஜாம் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த மட்டில் மிகவும் நகைச்சுவையாக இந்த திரைக்கதை முழுவதும் எடுத்திருக்கின்றார் டைரக்டர் என்பது நன்றாக தெரிகின்றது. டீசரை பார்த்தால் நிச்சயமாக பன் பட்டர் ஜாம் என்பது காமெடி கலந்த ஒரு திரைப்படமாக இருக்கும் என்பதை நம்மால் ஊர்ஜிதமாக தெரிவிக்க முடிகின்றது. ராஜு ஜெயமோகன் அவர்களுடன் இணைந்து ஆதித்ய பிரசாத், பவ்யா திரிகா, சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்சினி, மைக்கேல் தங்கதுரை, விஜே பாபு போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். ப்ரொடியூஸ் செய்தது ரைன் ஆஃப் ஏரோ சுரேஷ் சுப்பிரமணியன் என்ற இருவர் ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார்கள். ஸ்டோரி சுரேஷ் சுப்பிரமணியன், எழுதி இயக்குவது ராகவன் மிர்தாத், மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னா, டிஓபி பாபுகுமார், எடிட்டர் ஜான் ஆப்ரஹாம், விஎஃப்எக்ஸ் ப்ரொடியூசர் ஸ்டாலின் சரவணன், ஆர்ட் ஸ்ரீ சசிகுமார், ப்ராஜெக்ட் டிசைனர் சதீஷ் கே, ஜியோகிராஃபி பாடி ஸ்டண்ட் ஓஎம் பிரகாஷ், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எம்ஜே பாரதி, ஸ்டில் ஜோன்ஸ், 2D டெக்ஸ்ட் எஃபெக்ட் எஸ் கிரீதரன், டிசைன் எல்லோ தூஸ், PRO ஜான்சன், ப்ரமோஷன் அண்ட் மார்க்கெட்டிங் விஜயராகவன் ஆர் த பிராண்ட் மிக்ஸ் போன்றவர்கள் இணைந்து ஒட்டுமொத்தமாக இந்த திரைக்கதையை உருவாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பன் பட்டர் ஜாம் முழுவதுமாக இந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நம்ம ஹீரோ அவர்கள் ஒரு காலேஜில் ஸ்டூடெண்டாக இருப்பது போன்று காட்டுகின்றார்கள். அவர்களும் அவருடைய காதலியும் நடத்துகின்ற ஒரு நல்ல நாடகமாக இந்த திரைப்படம் இருக்கப் போகின்றது. மேலும் சார்லி அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் காமெடி காட்சிகளுக்கு ஒருபோதும் இந்த திரைப்படத்தில் பஞ்சம் இருக்காது என்பது மட்டும் நிச்சயமாக நம்மால் கூற முடியும். இந்த படம் முழுவதும் நகைச்சுவை கலந்த காதல் கதையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் பல ட்விஸ்டுகள் கதை முழுவதும் நிறைந்திருக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. காமெடி படம் முழுவதும் நிறைந்து வழியும் என்பதிலும் மாற்று கருத்தில்லை. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் என்பது குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையப் போகின்றது. மேலும் இதை போன்ற திரைப்படங்கள் எல்லாம் தமிழ் மண்ணில் வரும்பொழுது மிகச் சரியானதொரு கலைநயமிக்க இந்த திரைப்படங்களை மக்கள் அதிகமாக விரும்பி குடும்பத்துடன் பார்ப்பார்கள் என்பதுதான் இதற்கு முன்பு வரலாறாக இருக்கின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படத்தையும் பெரிய அளவிற்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு ராஜு ஜெயமோகன் அவர்களுக்கு தமிழ் சினிமா உலகில் இன்னொரு மைல்கல்லாக இருக்கப் போகின்றது என்பது இந்த திரைப்படம் வந்த பிறகுதான் தெரியும். மேலும் இந்த திரைப்படத்தில் சார்லி, சரண்யா பொன்வண்ணன் போன்ற காம்போவெல்லாம் மிகவும் சிறப்பாக அமைந்திருப்பதாக தெரிகின்றது. இந்த திரைப்படம் அதிக அளவு லாபத்தை ஈட்டும் என்பதை எதிர்பார்க்கலாம். காரணம், இந்த திரைப்படம் முழுக்க காமெடி கஜானாவாக இருப்பதால் முடிந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த திரைப்படம் அடையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் இந்த மூவி மூலம் அதிகமாக கிடைக்கும். மேலும் இந்த திரைப்படம் திரைக்கு வரும் பொழுது நிச்சயமாக தமிழ் மண்ணில் இன்னமும் சிறப்பான திரைப்படங்கள் இதை போன்று மீண்டும் உருவாகும். சிரிப்புத்தன்மையோடு திரைப்படங்கள் அதிக அளவில் மீண்டும் டைரக்ட் செய்து வெளியிடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. பார்க்கலாம் இந்த திரைப்படம் எந்த அளவிற்கு ஹிட் ஆகிறது என்பது. இதை போன்று புதிய திரைப்படங்களின் ட்ரைலர் மற்றும் ட்ரீசர்களை டீகோட் செய்ய நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.